அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து அரசு மற்றும் அரசு வந்து வேலைவாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கணும். வேலைவாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கினா தான் அது வந்து ஒரு நல்ல எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நோக்கம். அதனால் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியோட விலையை மட்டும் நம்ம போடாமல் இந்தியா ஃபுல்லாக வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்பும் அப்புறம் வந்து அரசு அனுமதி பெற்ற உள்ள அந்த வேலைவாய்ப்புகளையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அதாவது இந்த பிஎஸ்யூஎம்பாங்க, பப்ளிக் செக்டார் யூனிட். ஸோ கவர்மெண்ட் ஜாப்பு நல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேலைவாய்ப்புகளையும், அதே மாதிரி இந்த மாதிரி அரசு அனுமதி பெற்ற உள்ள அந்த கம்பெனியில் உள்ள வேலைவாய்ப்புகளையும் நம்ம அப்டேட் பண்ணிட்டே வரோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுபோக நம்முடைய கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய முக்கியமான அரசு ஆணைகளையும் அரசு அறிவிப்புகளையும் நம்ம வெளியிட்டே வரோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, போன ஜூன் 16ஆம் தேதி இந்த மாதம் இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் விட்டுருக்காங்க. இது நம்ம கவர்மெண்ட்டை வந்து நமக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு அறிவிக்கை தான். அது என்ன அறிவிக்கையை பற்றி அப்படின்னா, ஆதி திராவிடருடைய பள்ளிகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த பள்ளிகளில் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் குரூப் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆர்ட்ஸ் குரூப் இல்லாத ஆதி திராவிடர் பள்ளிகள் இல்லை. அதுக்கு தேவையான 15 பெர்மனண்ட் போஸ்ட்டை வந்து ஃபில்லப் புதுசாக உருவாக்கி கவர்மெண்ட் ஆணையிட்டுருக்கு. அது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு போஸ்ட்டை உருவாக்குறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு இது. அதுக்கு ஃபண்டு ஒதுக்கணும், அந்த ஃபண்டுக்கு தேவையான நிதி வேணும், அலாட்மெண்ட் வேணும், அதுக்கு ப்ரமோஷன் எந்த இதில் கொண்டு வரது அப்படின்னு பார்த்து பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ வந்து நம்ம இப்போ உள்ள கவர்மெண்ட்டு இந்த 15 பெர்மனண்ட் போஸ்ட்டை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு நம்மளுடைய அந்த போஸ்ட்டு மூலமாக கண்டிப்பாக ஒருத்தர் பயன்படுவாங்களே, 15 பேர் பயன்படுவாங்க. ஸோ அவங்க சார்பாக நம்ம வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிடுவோம். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, ஜிஓ நம்பர் வந்துச்சுன்னா அரசு எண் வந்து 15-406-23. ஆதி திராவிடர் பள்ளிகளில் வந்து சயின்ஸ் குரூப் மட்டுமே உள்ள பள்ளிகளில் ஆர்ட்ஸ் குரூப்பும் பசங்க படிக்க லைக் பண்ணும்போது அங்கே இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்க சயின்ஸ் தான் படிக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கும். ஸோ அந்த இப்போ சயின்ஸு, காமர்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி இந்த மாதிரி கலை ஆர்ட்ஸ் குரூப் உள்ள படிப்புகளை படிக்கிறதுக்கு அங்கே ஸ்டாஃப் போடுறாங்க. அதுதான் இந்த 15 போஸ்ட்டு. இது எங்கே போடுறாங்க அப்படின்னா, எங்கே வந்து இந்த ஆதி திராவிடர் பள்ளிகளில் வந்து ஆர்ட்ஸ் குரூப் பயில இல்லையோ, இப்போ எக்ஸாம்பிளாக காஞ்சிபுரம் மாவட்டம் மௌலிவாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய், மதுரை மாவட்டம் அச்சம்பட்டி, திருச்சி மாவட்டம் மிளகுப்பாறை, திருநெல்வேலி மாவட்டம் கடம்பன்குளம், இந்த 5 இடங்களில் உள்ள ஆதி திராவிடர் நல மேல்நிலை பள்ளிகளில் வணிகவியல், கணக்கு பதிவியல், பொருளியல், கணினி அறிவியல் ஆகிய புதிய பாடங்களோட கலைப்பிரிவு துவங்க மாண்புமிகு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து மானிய கோரிக்கையில் வந்து சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த 5 மேல்நிலை பள்ளிகளிலும் இந்த கலைப்பாட பிரிவு ஆர்ட்ஸ் டிகிரி ஆர்ட்ஸோடைய டிபார்ட்மெண்ட்டில் 30,900 1,16,600 ரூபாய் லெவல் 18ல் வணிகவியல், கணக்கு பதிவியல், பொருளியல், கணினி அறிவியல் பணியிடங்கள் என 15 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் பெர்மனண்ட்டாக தோற்றுவிக்கப்பட அரசாணை வந்திருக்கு. ஸோ இந்த 5 மேல்நிலை பள்ளிகளில் தோற்றுவிக்கப்பட்டுள்ள முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் டிஆர்பி மூலமாக வந்து அவங்கள தேர்வு செய்வாங்க. அதனால் வந்து இந்த எண்ணிக்கை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுது. இதற்கு உண்டான ஜிஓ வந்து கீழே விட்டுருக்காங்க. இதுதான் வந்து அரசு ஆணை. ஸோ இது வந்து மிகப்பெரிய நம்ம வந்து கவர்மெண்ட் நம்ம அப்ரிசியேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழே 98 மேல்நிலை பள்ளிகள் இயங்கிட்டு இருக்கு. அதில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 33,243 மாணவர்கள் பயின்று வராங்க. 98 மேல்நிலை பள்ளிகளில் 52 பள்ளிகளில் மட்டுமே இந்த ஆர்ட்ஸுடைய சம்மந்தமான பிரிவு இருக்குது.
மற்ற மேல்நிலை பள்ளிகளில் கிடையாது. ஸோ இது அதனால் அவங்க வந்து 10th முடிச்சுட்டு +2 வந்து அவங்க வேறு எதுக்கு போகிற மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் 12ஆம் வகுப்பில் எல்லா எல்லா படிப்புமே எல்லா ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறனால பெரும்பாலும் இந்த எக்கனாமிக்ஸு, காமர்ஸு அதில் அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க. அதனால் அவங்களுக்கும் அங்கே இருக்குன்னு சொல்லி தான் முதல் தடவையாக வந்து இந்த 5 மாவட்டங்களில் மட்டும் அவங்க செலக்ட் பண்ணி அவங்க போட்டிருக்காங்க. இது மேலும் மேலும் கண்டிப்பாக வந்து கூடும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ வந்து இதை வந்து நமக்கு வந்து முக்கியமானது அது எந்த ஸ்கூலில் என்னென்ன வேக்கண்ட் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி 5 ஸ்கூல்லையும் 3 வேக்கண்ட்டு, வணிகவியல், பொருளியல், கணினியல், அதாவது காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, இது 3க்கும் அவங்க வந்து போஸ்டிங்கை வந்து புதுசாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ரியாலிட்டியாக அவங்க பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ வந்து அதுக்கு வந்து நம்மளுடைய இது போக மேற்கண்டு இது வந்து டெம்பரரியாக போட்டிருக்காங்க. இதுவும் நல்ல விஷயந்தான். ஸோ இந்த இதுக்கு தேவையான நிதியையும் ஒதுக்கி அரசு வந்து ஆணையிட்டிருக்கு. அது உண்மையில் நம்ம பாடுற வேண்டிய விஷயம். இது நம்ம தெரியப்படுத்தணும் பசங்களுக்கு. அப்படி தான் வேலைவாய்ப்பை கவர்மெண்ட் எப்போல்லாம் உருவாக்குதோ அப்போல்லாம் நம்ம வந்து அதாவது இப்போ இந்த இதை உருவாக்கிட்டாங்க. ஸோ 15 போஸ்ட்டு உருவாயாச்சு. இந்த 15 போஸ்ட்டும் ப்ரமோஷனில் போனாலும் 15 கீழே வேக்கண்ட்டாக இருக்கும்ல. ஸோ அடுத்து டிஆர்பியில் எக்ஸாம் எழுதும்போது 15 வேக்கண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ அது மூலமாக ஒரு 15 பேருக்கு வேலை கிடைக்கும். ஒருத்தருக்கு வேலை கிடச்சி அப்படின்னா அவர் மூலமாக அவர் ஃபேமிலியே வந்து டெவலப் ஆயிரும். ஸோ அதனால் வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கணும். கவர்மெண்ட்டு உருவாக்குற வேலைவாய்ப்பை மக்களுக்கு போய் சேர்க்கணும். அது நம்ம சேனலுடைய நோக்கம். வேலைவாய்ப்பு இல்லாட்டினாலும் கவர்மெண்ட்டை நம்ம இது குறை சொல்கிறோம். ஆனால் ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கும் போது நம்ம கவர்மெண்ட் அதை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு கான்செப்டாக தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாஃப் இருந்தாங்களோ டிஆர்பியில் ஒர்க் பண்ண அவங்களுக்கு இந்த இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த மேட்ரு தெரிஞ்சிருக்கும். இல்லை டிஆர்பிக்கு ட்ரை பண்ணுறாங்களா அவங்களுக்கு இது வந்து ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஒரு அவங்கள வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த வீடியோவோட நோக்கமே. ஏதாவது டவுட்னா ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.